பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் வலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். நீ வா உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே, தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடும் நீசனும் நான் பாவியாகவே வாரேன். ஆமாம், தூதர்கள் இப்படி பாட முடியுமா? ஆவினால் நிரம்பி தேவனை பாட வேண்டும், கீர்த்தனம் செய்ய வேண்டும், ஞான பாட்டுக்கிட்டாலும் கீர்த்தனினாலும் தேவனை சுதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜபத்தை பற்றிய காரியம் மிகவும் ஏராளமாக இருக்கிறது. ஒரு பகுதியை சொன்னேன், அதாவது நாம் தேவனை சுதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு அநேக பதில்கள் உண்டு. ஒன்று, பிதாவோடு கூட நமக்கு இருக்கிற உறவு. அதாவது நாம் யாரோடும் கூட உறவுன்னா அவரோடு அடிக்கடி பேசிக்கொள்வோம். மனைவியோ பிள்ளைகளோ அல்லது உலகப்பிரகாரமாக காதல்களாக இருக்கட்டும், ஒரு அழுக்கடி சில பெண்கள் காதில் அதாவது ஃபோனை ஒட்டி வச்சுக்கிட்டே நடக்கிறத நான் பார்த்துருக்குறேன் பாம்பேயில். இங்கே தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய நேரம் இவர்கள் வேஸ்ட் பண்ணுறார்கள். அதாவது அவங்க பேசிக்கிட்டாங்க, பேசுகிறதெல்லாம் கெட்ட வார்த்தை தான் இருக்கும். சோத்திரம் பேசிக்கிட்டார்கள். அப்போது பேசாமல் உறவு உண்டாகாது. நாம் அவருடைய பிள்ளைகள், நம்முடைய பிதாவினிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். அதாவது ஜெபிக்கிறதுனாலே அநேக நன்மைகளை நாம் பெறுகிறோம். ஒன்று, பிதாவோடு நம்முடைய உறவு அடுத்தடுத்து ஜெபிக்கிறதுனாலே, அடுத்தடுத்து நாம் ஜெபம் பண்ணுறதுனாலே அவரோடு உள்ள பலப்படுகிறது. ரெண்டு, நம் தேவைகள் நிறைவு பெறுகிறது. அதாவது நமக்கு வேண்டிய தேவைகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் நாம் யாராருக்கு தேவைப்படுகிறது என்று ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் நிறைவேறுகிறார். மூன்று, வல்லமை, ஜீவன், அறிவு, ஞானம், கிருபை, பரிசுத்தம் ஆகியவைகளை நாம் ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். முக்கியமாக ஜெபத்திலே வல்லமை பெற்றுக்கொள்கிறது முக்கியம். கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார், ராக்காங்கில் ஒழித்து ஜெபித்து தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் ராங் காலத்தில் எல்லாரும் நல்லா தூங்குறது தான் பார்ப்பார்கள். விழிப்பு வரும்பொழுது போய் நீச்சல் செய்துட்டு வாயை குப்பிடிச்சிட்டு மொத்த வேணும் கழுவி தொடச்சிக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவாவியானவர் கிரியை செய்தால் நன்றாக ஜெபிக்கலாம். இல்லை என்றாலும் அதாவது நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய மனதை தேவனுக்கு நேராக செலுத்த வேண்டும். முதலாவது தேவனுக்கு நேராக மனதை செலுத்த, தேவனும் நாம் மாத்திரம் இருக்கிறதாக அபிநயித்து இல்லாதவரை இருக்கிறது போல இல்லை, இருக்கிறவரை தான் உணர்கிறது. அதாவது ரொம்ப முக்கியம். அப்படி இது பண்ணிட்டு அடுத்தபடியாக நாம் சோத்தரிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். சில வெள்ளை ஜபாவி கிரியை செய்யாது. அப்போது நாம் சுருக்கமாக ஜெபிச்சுட்டு படுத்துட்டு திரும்ப எழுந்திருக்கும் பொழுது திரும்ப நாம் ட்ரை பண்ணோம். எப்படியும் காலை ஜபத்தை முக்கியப்படுத்த வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம சோத்திரம் உண்டாவதாக. அதன் மூலமாக நாம் வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய சரீரத்திற்கு பலன் வேணும், நம்முடைய ஆவிக்குரிய பலன் வேண்டும். அதாவது மனிதனுக்கு தேவனுடைய பலன் வல்லமை வேண்டும். மனிதனுடைய பலத்தை தேவன் எடுத்து உபயோகிக்கிறார். மனிதன் கிரியை செய்யும் பொழுதே தேவனும் கிரியை செய்கிறார். நல்லா கவனிங்க, மனிதனுக்கு தேவனுடைய வல்லமை வேணும். மனிதனுடைய பலத்தை தேவன் எடுத்து உபயோகிக்கிறார். மனிதன் இறங்கி வேலை செய்யும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது தேவனும் சேர்ந்து வேலை செய்து அதை நிறைவடை செய்கிறார். ஜெபம் மாத்திரம் பண்ணி கொண்டிருக்க முடியாது, கூடாது. இறங்கி வேலை செய்ய வேண்டும், ஆத்மாதா செய்ய வேண்டும், போக வேண்டும், நடக்க வேண்டும். கர்த்தர் ஏவர வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் கூட இருந்து கிரியை நடவிப்பார். இது ரொம்ப முக்கியமானதாகும். அதாவது விமானத்துக்கு 2 இறக்கைகள் உண்டு, ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும். ஒரு பறவையாக இருக்கட்டும், விராமமாக இருக்கட்டும், அந்த இறக்கைகள் ஒன்று நீட்டி ஒன்று குறை அல்லது ஒன்று நீட்டி இருந்தால் அது மேலே பொங்காது, எழும்பாது. நம்முடைய ஜெபமும் அப்படியே அது நிறைவேற வேண்டாம். கர்த்தர் ஏவர காரியத்தை போய் அந்த ஆளோட பேச அவருக்கு சுவிசேஷம் சொல்லி இவரை எந்த காரியங்களை இப்படி செய்யன்னு சொல்லும்போது உடனே அதை செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபை, சுகம், இன்னும் பல ஆத்மீக சரீர நன்மைகளை ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். 4, தேவனுடைய ஊழியம், சபை. இது நம்முடைய ஜெபத்தினுடைய முக்கியமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் பூமியில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியின் தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மிகவும் அழகாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுடைய வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 6:33. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது
நாம் முதலாவது தெய்வீக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவனுக்காக, தேவனுடைய சபைக்காக, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காக, தெய்வீக ஊழியத்திற்காக, நில வாங்குவதற்காக, ஜெபம் பண்ணுறதற்காக, அது ஆலயம் கட்டுறதற்காக, இன்னும் இப்போ கன்வென்ஷன் கூட்டங்கள், இதுகளுக்காக தெய்வீக காரியங்களுக்காக முதல்ல ஜெபிக்கணும். பிறகு நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் எதை நம்ம முக்கியப்படுத்துகிறோங்கிறத தேவன் கவனிக்கிறார். 5 பிசாசை எதிர்க்க, பாவத்தை மேற்கொள்ள, முறியடிக்க ஜெபம் தேவை. பாவத்தில் விழுந்து விட்டாலும், பாவத்தில் இருந்தாலும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவனே, இந்த பாவத்தில் மீண்டு விடும், என்னை ரட்சியும் என்று சொல்லி. பாவத்தில் விழுந்து விட்டதுனாலே சாத்தான் உடனே சொல்லுவான், நீ என் பிள்ளைகள் தான், உங்களுக்கு பரிசுத்தம் எல்லாம் வராது. அதாவது ஆனபடினாலே எல்லாரையும் போல நீயும் வந்துவிடு, உனக்கு வேண்டிய நன்மைகள்லாம் செய்வோம், தாராளமாக பாவம் செய்ய, அதுக்கான நான் உத்தரவு சுதந்திரம் கொடுக்குறேன், தடையெல்லாம் போட மாட்டான். அது தேவன் தான் இப்படி தடை போட்டு மனிதன் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி பயமுறுத்துகிறாரு. அதாவது அவன் ஏட்டிக்கு புட்டியாக, அதாவது ஆனபடினால் பாவத்தை முறியடிக்க, சாத்தானை முறியடிக்க ஜெபம் தேவை. பரலோக வல்லமைகளை, வரங்களை, ரகசியங்களை பெறவும் ஜெபம் தேவை. பரலோக வல்லமைகளை, அதாவது கருத்து சொன்னால் உன்னத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும்படியாக எருசலேமில் காத்திருங்கள் என்றார். பரிசுத்தாவினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று கருத்து சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டா. இப்போ நமக்கு வேண்டியது சரீர பலம், ஆவிக்குரிய பலம், ரெண்டுமே தேவைப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டுட்டால் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. வேணா ஸ்தோத்திரம் மாத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் கிரியை எதுவும் செய்ய முடியாது. இப்படி இருக்கும். நானும் அவர்கள் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஜீவனின் பரிபூர்ணம், இந்த ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஒரு ஆள் வியாதியாக படுத்திருக்காருன்னு வச்சுக்காங்க, அவரில் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆனால் ஒரு சர்ப்பம் மேலேருந்து இறங்கி அந்த கட்டில், அந்த கால் வழியாக, அதாவது கொசுவலை கட்டுறதுக்காக கட்டிருக்க அது வழியாக அவனை கொத்த வருது என்றால் இவன் அலறத்தான் செய்ய முடியும், எழுந்திரிச்சு அதை எதிர்க்கவோ அதை அடிக்கவோ முடியாது. அந்த சமயம் ஒருவர் உள்ளே வருகிறார். வந்த உடனே அவர் உடனே சத்தம் கொடுத்து பாம்பை பயங்காட்டு உடனே ஒரு கோல் எடுத்து அடித்து கொண்டு விட. அவர் ஜீவனின் பரிபூர்ணமாக இருக்கிறார். இவன் ஜீவன் இருக்குது, ஆனால் ஜீவன் பரிபூர்ணம் இல்லை. ஆனால் ஜீவனோடு இருந்தால் போதும்னு இல்லை, சரியாக ஆரோக்கியமாக வல்லமையாக ஜீவன் பரிபூர்ணத்தை இறைவனிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வரங்கள் வல்லமைகள் கிடைக்கிறது ஜெப வாழ்க்கையிலே தான் உண்டாகும். வாஞ்சித்து விரும்புவதற்கு உண்டாகும். மேலும் அந்தந்த ஊழியத்திற்கு தேவையான வரங்களை தேவனார் கொடுப்பார். ஆனால் அது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தயவுடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய வில், அதாவது ஊழியத்தை கொடுக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வரங்களை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது பிதாவாகிய தேவன். அது நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன். 1 Corinthians 12 முதல் அது எழுதியிருக்கிறது, வாசித்து அறிந்து கொள்ளலாம். 6வது, அதாவது நாம் பரலோக வல்லமை வரங்களை பெற ரகசியங்களை, தெய்வ ரகசியங்களை அறிந்து கொள்ள ஜெபத்திலே இருக்கும் பொழுதுதான் தேவ ரகசியங்கள் வெளிப்படும். தேவன் புது புது காரியங்களை சொல்வார், புது புது காரியங்களை நிகழ்த்துவார், புதிய அதாவது காரியங்களை, ரகசியங்களை வெளிப்படுத்துவார். 7 பிறருக்காக ஜெபித்தல். அதாவது ஜெபம் என்று சொல்வது கிறிஸ்தவத்தினுடைய மையமாக இருக்கிறது. ஜெபம் என்று சொல்லும் பொழுது, அதாவது இயேசு நாமத்தினால் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், நமக்கு பரலோகத்தில் எந்த பொக்கிஷமும் கிடையாது. இப்போது பார்த்து சந்திரன் 10 அதாவது இது கோடி ரூபான்னு சொல்லி எழுதி ஒரு செக்கு கொடுத்துட்டாப்புல, அந்த செக்கு வந்து பாஸ் ஆகாது. மேலும் இயேசுவானவர் சொல்லும் பொழுது பிதாவை நோக்கி நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று மத்திய 6லையும் 7லையும் கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ இந்த ஜெபத்துக்கு முன்பாக துதியை எடுக்க வேண்டும். துதி, மனிதன் தேவனை துதிக்கும் எந்திரமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். நாம் முதலாவது ஜெபத்துக்கு போகும்பொழுது தேவனை துதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். வானமண்டலத்தில் உள்ள, அதாவது உன்னதத்தில் உள்ள எல்லா தூதர்களும் சேராமங்களும் கேராமங்களும் ஓயாமல் தேவனை துதித்து மையப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவதூதர்கள் எப்படி துதித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், அதாவது நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். எபிரேயர் 13:15 கர்த்தர் இயேசு நாமத்தினால் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இடுங்கள், உதிரங்கனியாக ஸ்தோத்திர பலியை என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏசாயா 6:3 இந்த சேராபின்கள் ஓயாமல் சேனைகள் தேவனை ஆகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் பாவமே அறியாதவர்கள், பாவத்திலே விடாதவர்கள், அவர்கள் தேவனை சுதித்து ஆராய்த்து மயப்படுத்துகிறார்கள். அவர்களை காட்டிலும் சிறப்பான ஒரு தகுதி நமக்கு இருக்கிறது. ஆண்டவரே, நான் பாவியாக இருந்தால் மீட்டுக்கொண்டீர், எனக்கு கிருபை அளித்தீர், என்னை தாங்கினீர், தூக்கி விட்டீர், நான் கூப்பிட்ட பொழுது செவி கொடுத்து எனக்கு நன்மை செய்தீர், கிருபை செய்தீர் என்று சொல்லி நாம் ஏராளமாக காரண காரியங்களை முன்னிட்டு தேவனுக்கு தேங்க்ஸ் கிவிங், அதாவது சுதியர் எடுக்க முடியும். ஆனால் அப்படி பாட முடியும். ஆனால் தேவதூதர்கள் அப்படி பாட முடியாது. பொதுவாக நம்ம பாடுகிறோம், பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் வலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன், நீ வா உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே, தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடும் நீசனும் நான் பாவியாகவே வாரேன். ஆமாம், தூதர்கள் இப்படி பாட முடியுமா? நாம் பாடுகிற பாடல்களில் அநேக கருத்துக்கள் இருக்கு. தூதர்கள் தேவனை எப்போதும் சுதித்து கொண்டிருக்கிறார்கள், தேவனை சோத்தரிக்கிறார்கள், அவரை மையப்படுத்துகிறார்கள், அவருடைய சிருஷ்டிகளுக்காக சோத்தரிக்கிறார்கள், வானமண்டலங்களுக்காக சுதிக்கிறார்கள். ஆனால் அனுபவ ரீதியாக கர்த்தரை சோத்திரம் சொல்வதற்கான ஒரு பெரிய சான்ஸும் மனுமக்களுக்கு தான் இருக்கிறது. இன்னும் சோத்திரம் பாடியே என்று சொல்லி எங்கள் பல பாடல்கள், அப்புறம் இயேசுனுடைய பிறப்பை பற்றி பாடுற ஒரு பாட்டு, சோத்திரம் செய்வேனே கர்த்தரை நாம் சோத்திரம். ஆனால் இயேசுங்கிற பேர் இல்லாமல் அந்த பாட்டு இருக்கு பாருங்கள். இயேசுனுடைய பிறப்பை பற்றி தான் மகிமைப்படுத்தி பாடுகிறோம், இன்க்ளூடிங் தான் இருக்குது. ஆனால் வட இந்திய மக்களுடைய பாடல்கள், இந்திய பாடல்களை பாருங்கள், எல்லாத்துலேயும் இயேசுவின் நாமம் எல்லா பாடல்களையும் அநேகமாக இருக்கும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அதிகாரம் முழுவதிலையும் நாம் இப்படி வாசிக்கிறோம். விசேஷமாக 12வது வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்த 4:12. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் 8 வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஓயாமல் சுதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வேலையே சுதிக்கிற வேலையாக இருந்தது. நாம் இந்த சுதிக்கிற கலையை இங்கே கற்றுக்கொள்ளணும். தேவனை நன்றாய் பாட, கீதவாத்தியங்களை உபயோகித்து பாட, தேவனை கை கொட்டி பாட, எந்தெந்த விதத்திலே நம்முடைய ஆத்மாவின் சரீரத்தையும் ஈடுபடுத்தி தேவனை மேம்படுத்த கூடுமோ அவ்விதமாகலாம் செய்ய வேண்டும். கை தட்டுறதை பற்றி ஒரு நாள் சொன்னேன். கொஞ்சம் கையை தட்டுங்க, இப்படி இப்படி இங்காதீங்க. சிலவங்க தொடையில் தட்டிக்கிட்டு இருக்காங்க, சிலர் கையை தட்டுறதில்லை. இன்றைக்கு காலையில் ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா 2 வாரத்துக்கு முன்னால் இன்டர்நெட்டில் வந்திருந்தது, அதாவது குழந்தைகளை டெஸ்ட் பண்ணார்கள், கை தட்டி பாட முடியாது, கை தட்ட முடியாத ஒரு குரூப்பு குழந்தையும் இன்னொரு குழந்தைய கை தட்டாமல் பாட முடியாது இது பண்ணாங்க. இந்த கைத்தட்டின குழந்தைகளையும் இந்த குழந்தைகளை ஆராய்ச்சி பண்ணுவோம். கைத்தட்டுற குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி ஆகி அவர்கள் ரொம்ப புத்திசாலிகளாய் மாறுகா என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். வேதத்தினால் கிருபை பெருகும், தேவ பிரசனம் உண்டாகும். 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் தேவனுடைய மகிமையை விளங்குண்டா கிருபை பெருகினால், அதாவது தேவனுடைய கிருபை எப்படி பெருகும், அநேகர் ஸ்தோத்திரம் செய்ததினாலே கிருபை பெருகும். அங்கே தேவன் பிரசன்னமாவார், தேவனுடைய மகிமை விளங்கும். ஏற்கனவே சங்கீதம் 22:3 வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே என்று சொல்லி எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நாம் துதிக்கும் பொழுது தேவன் நம்ம துதியின் மத்தியிலே இறங்கி வாசம் செய்கிறார். அங்கே வந்து அவர் அதாவது உலாவுகிறார், அங்கே வீட்டியிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் 3வது தேவன் துதியில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 69, 30, 31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காள எருதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தருக்கு அது பிரியம். நம் சங்கீதத்தில் வாசித்தம் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சிருஷ்டியானது சிருஷ்டிகரை சுதிக்கும் பொழுது சிருஷ்டிகரை போல் வளர்ச்சி அடைகிறது, அதாவது சிருஷ்டிகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது.
மனிதனுக்கு பாவ சிந்தனையும் பல கேடுகளும் உண்டாகிறதுக்கு காரணம் என்னென்றால் தேவனை சுதிக்காதனால் தான் காரணம். வாசிங்க ரோமருக்கு நிருபம் 1 அதிகாரம் வசனம் 20-21, விசேஷமாக 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனுடைய பரிசுத்த உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. போதும். தேவனுடைய பரிசுத்த நாமம் சிந்தனையினாலே வீணரானார்கள், அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்றும் சொல்லி மூடர்களாக இவ்விதமாக அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் ரூபங்களுக்கு ஒப்பாக்கி அவர்கள் இது நிமித்தம் தேவன் அவர்களை பாவத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் என்று 32 வகை பாவங்கள் கீழே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது யாருக்கு வீணான சிந்தை உண்டாகிறது? வசனம் 21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவை தேவனென்று மகிழ்ந்தான் சோத்தரியாமலும் இருக்கிறதுனால தங்கள் சிந்தனைகளை வீணராகி உணர்வுகளுடைய இருதயம் இருளடைந்தது. வெளிச்சம் உண்டாகணும் என்றால் தேவனை சுதிக்க வேண்டும், நல்லெண்ணங்கள் உண்டாகும் என்றால் தேவனை சோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். தெய்வீக பிரசன்னம் உண்டாக வேண்டும் என்றால் ஆத்மாவிலே தேவாவியில் நிரம்பி, அதாவது ஆவியில் நிரம்பி ஆத்மாவில் நிரம்பி சரீரத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை சுதிக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணுறது எப்படி தெரியுமா? கர்த்தரை சோத்தரிப்பேன். முதல்ல இறைவனை உணர்கிறது, தேவனை சுதிக்கிறது, இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது, கீழே மேலே எங்கே எல்லா அசுத்தாவியில் அகற்றுறது, அடுத்தபடியாக உள்ளே அசுத்தத்தை நீக்குகிறது, இயேசுவின் ரத்தம் சொல்லி சுத்திகரிக்கிறது. இப்போ உள்ளே பிரவேசிக்கிறேன். அது வரைக்கும் ஜெபம் பண்ணுறது இல்லை. முதல்ல சுத்திகரிக்கிறது, அடுத்தபடி இயேசுவின் பலியை, அதாவது பலிபீடத்திலே பலியை இறைக்கிறது, உள்ளே பிரவேசித்து தண்ணீர் தொட்டியிலே, அதாவது கைகால் முகங்கள் இதுகளை கழுவி கொள்கிறது, தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறது. திருமனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுடையவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுடையவர்களாயும் உண்மையும் பரிசுத்தமான இதோடு கூட தேவசன்னிதான் பிரவேசிக்க கடவீர்கள் என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் எழுதியிருக்கல, வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கிடவும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் 20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடி நாமத்தினால் தான் நம்ம இதை செய்யறோம். துர்மனசாட்சி நீங்க முதல்ல சுத்திகரிக்கப்படணும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஏதாவது காரியங்கள்னா உப்புரவாகிற மன்னிப்பு கேட்குற உடனே சரி பண்ணுறேன் என்று சொல்லி முதல்ல இதை செய்யணும், அதாவது நம்ம சுத்திகரிக்க வேண்டும். வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒரு தடவை முழுகணும், சுத்தமானோம், ஆனால் திரும்பவும் நாம், அதாவது இயேசுடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி கொள்கிறோம், தண்ணீர்னாலே தேவவசனத்தை கொண்டு கழுவி கொள்கிறோம். அதாவது சுத்திகரணம் எப்படி உண்டாகிறது? தேவனுடைய வசனத்தினால், பரிசுத்த ஆவியினால், இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிறது. இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்க ரொம்ப நேரம் ஆகும். இந்த 3 விதத்திலையும் பரிசுத்த ஆவியால் நம்மை சுத்திகரிக்கிறார். இப்போ வாசிங்க. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவராயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கிடவும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ போய் கர்த்தரை சுதித்து கொண்டே இருக்கிறது. உடனே தேவ பிரசனம் உண்டாகும். மகாபரிசுத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரும் வெற்றிருக்கிறதை, அதாவது ஆளுகை செய்கிறதை, அசைவாடி கொண்டிருக்கிறதை நாம் உணர்கிறோம். தேவன் அங்கிருந்து பேச ஆரம்பிக்கிறார். கிருபாசனம் 2 கருவின் நடுவில் இருந்து கிருபையின் ஆசனம். இப்போ ஆவியிலே நிரப்ப போட்டாச்சு. உடனே ஆத்மாவை நிரப்புகிறது, அடுத்தபடியாக சரீரத்தை நிரப்புகிறது. இப்போ உண்மத்த நிலை, அதாவது முற்றிலுமாக உலகம் மறந்து போகும் பிதாவோடு கூட. பொதுவாகவே ஒரு ஆபத்தில் ஒரு டிரைவர் சடன்னு ஒரு ஜபம் செய்கிறதையும் உடனே பிதாவாகி தேவன் அதை அங்கீகரிக்கிறார், அதை நடக்கிறார். ஆனால் நேரம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் இப்படி தெளிவோடு ஜபம் பண்ணுங்க. அதாவது சோத்திரம் சுதி செலுத்துகிறது, அது கர்த்தருக்கு பிரியம். பிலிப்பியர் 4லையும் இப்படி தான் வாசிக்கவும். நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய, முதல்ல சோத்திரம் சொல்லுங்கள். சோத்திரம் இல்லாமல் எந்த வேண்டுதலை எடுக்கக்கூடாது, செய்யுங்க. அப்பொழுது தேவன் கேட்டு அதுக்கு பதில் அளிப்பார். துதிப்பதினால் என்ன, நமக்கு மேன்மையான பொருளை, மேன்மையானவர்களை, நமக்கு உயர்ந்தவரை, உன்னதமானவரை சுதிக்கிறோம். நம்முடைய அப்பாவை கனம் பண்ணுகிறோம், சுதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அவருக்கு முன்பாக பயப்படுகிறோம், அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். பயம் என்றால் அது ஒரு தெய்வீக பயம். பயந்து நடுங்கிற முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி இல்லை. அல்லாவுக்கு பயப்படணுங்கிறது தான் அவங்களுடைய முதல் அடிப்படை. அல்லாவுக்கு அவர்களுக்கு அன்போ உறவோ ஒன்றும் கிடையாது.
நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அங்கு நெருங்குகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5:6 யாராவது வாசிக்கலாம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமலே எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவர்களில் இருக்கவே கூடாது. மனைவிமாரை கூட நான் அடிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஆனால் எப்பாவது இன்னொரு அடி அடிக்கலாம். இந்த அடின்னு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறதோ இது பண்ணுறதோ அவங்கள அவமானப்படுத்துறதோ கீழே போட்டு மிதிக்க, இந்த இதெல்லாம் மகா பாவம். அப்படி செய்யக்கூடாது. கவலையாங்கிற பிரகாரம் தேடி இருந்து நம்ம வெளியே போயிடணும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சா வந்தாக்கி ஆவி அடங்கியிருக்கும். இந்த கோழி சண்டை போடுறது போல் ஏற்று நின்று பேசக்கூடாது. பெண்களுக்கு ஆயுதமே அந்த வாய் தான். நீங்கள் அந்த ஆயுதத்தையும் உபயோகிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி? நீங்கள் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுவா. சமத்தில் போடா வாடான்னு சொல்லுவா. தொலையிட்டும் ஜெயம்ட்டு வெளியே போயிட வேண்டியதான். இல்லைன்னா இந்த சேவல் கோழிகள் 2 கோழி சண்டை நடக்கும். ஒன்று எதிர்த்து கொத்தி அடித்து இது பண்ணி ஒன்று காயப்பட்டு ஓடுனா தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்த விட்டு ஒரு கோழி முதல்ல போயிட்டுனாக்கி இங்கே சண்டையே நடக்காது இல்லையா? அறிவுள்ள பெண்கள் ஒதுங்கிடுவாங்க. அறிவில்லாதவங்க கிறிஸ்தவ பெண்கள் அறிவுள்ளவர்கள்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் பேர் ரொம்ப பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. பிரச்சனை மரியாதை இல்லாமல் சிலவங்க போடா வாடான்னு பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு அத்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். முதல்ல போடா வாடான்னு சொல்லியாச்சு, இப்போ அத்தான் சாப்பிடுவாங்க. இப்படி பெண்கள் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் உங்கள் வீட்டு மனைவி எப்படி எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன். ஆனாலும் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அல்மீசியாவுக்கும் மார்த்தாளுக்கும் சண்டை வந்தது. அது மார்த்தா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் வாலிப இவங்களுக்கு பையனுங்க 2 பேருக்கும் வேறு ரூம்பு. இந்த ரூமில் அம்மா பிள்ளைகளுக்கு ரூம்பு, அடுத்தவர் பெரிய கிச்சன் ரூம்பு, எனக்கு வேறு ஒரு ரூம்பு, முன்னால் ஒரு ரிசப்ஷன் கால். யாருக்கும் பேசுகிறது ரிசப்ஷன் காலில் கூப்பிட்டு பேசுவேன், இல்லைன்னா சர்ச்சில் இது பண்ணுவேன். சண்டை போடுறான்னா இவன் உனக்கு கொளுத்து போச்சு. அவன் ஏய் நீ எப்படி என்ன கொளுத்து போடணும்னு சொல்ல, அப்பா வரட்டும் நான் உன்னை சொல்கிறேன் நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் வெவ்வேறு ரூமில் இருந்து கத்துறாங்க. ஒரு மகன் தெரியாது. எல்லா ரூமுக்கும் கதவுகள் உண்டு, வேண்டாம் அடைச்சிக்கலாம். ஆனால் ஒரு கதவை அடைக்க மாட்டாங்க. அவங்க இப்படி கூடி போவாங்க, அப்படி கூடி வருவாங்க. ஏன்னா அங்கே வேறு ஒன்றும் அசம்பாவிதமான இது நடக்கல. நான் ரிசப்ஷன் காலில் வந்து நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அப்போ தான் வர்றது மாதிரி என்ன இங்கே சத்தம் 2 பேருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன இப்படி சொல்ல. மார்த்தாளுக்கு அப்போ என்ன 17-18 வயசு இருக்கும். வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுது நடந்த சம்பவம். அப்போ நான் திருப்பி ஆல்மையாக சொன்னேன், தங்கச்சி அப்படி பேசக்கூடாது, நீ அப்படி பெண் பிள்ளை தங்கச்சி பேசக்கூடாது, மன்னிப்பு கேளு. உன்னை இவன் மன்னிப்பு கேட்டான், சரி நீ மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமா, மன்னின்னு சொல்லிட்டு இப்படி விட்டான். 2 பேரும் ஒப்புறம் ஆக்கி விட்டேன், முடிஞ்சு போச்சு. வெளியே ஒரு ரூம்லேருந்து உங்கள் மனைவி கத்தட்டும், நீங்கள் இன்னொரு ரூம்லேருந்து கற்றுங்க. நேரடியாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஆண்கள் கை நீட்டுவார்கள். அப்போ அது உங்களுக்கு பாவமாகும். கர்த்தருடைய ஊழியக்காரனவன் அடிக்கிறவனாக இருக்கக்கூடாதுன்னா வருஷத்தாக என்ன எழுதியிருக்கிறார்? பாம்பு அடிக்கக்கூடாதா, பள்ளி அடிக்கக்கூடாதா, இது பேனை அடிக்கக்கூடாதா, அல்லது மூட்டை பூச்சி அடிக்கக்கூடாது, என்ன அடிக்கக்கூடாது, மனைவி மாற அடிக்கக்கூடாது, உடன் ஊழியர்களை அடிக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறார். சில முட்டாள்கள், நான் ஒரு ஏரியாவில் கேள்விப்பட்டேன், தகப்பன் வெளியிருந்து வந்தான், பிள்ளை மேடையில் இருந்த ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து, அது 1 வயசு பிள்ளை நோட்டு கீழே வந்துருந்துச்சு விளையாண்டுட்டு அது கிழிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். வந்து பார்த்த உடனே பிள்ளை மேலே கோபம்ட்டு அடித்து பிள்ளையை தூக்கி அடித்தான். பிள்ளை செத்தே போச்சு. இந்த கோபம் என்று சொல்வது, ஒருவன் கோபப்படும் பொழுது ஆஃப் மூடாகிறான், மேலும் கோபம் ஆகுறான், ஃபுல்லாக அவன் அதாவது பைத்தியமாகிறான். பின்னால் தான் செய்ததற்காக மன வருத்தப்பட்டு அவன் அழுவான், அழுது கூப்பாடு போல ஒரு பிரயோஜனம் இல்லை, அடக்கணும். அதாவது கோபம் என்று சொல்லி சொன்னால் எரிச்சலுக்கு, உன் சகோதரனை கொலை செய்கிறதுக்கு, உன் பிள்ளையை கொலை செய்கிறதுக்கான எரிச்சல் உனக்கு உண்டாக வேண்டாம் என்று நீதிமொழிகளில் பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார். பிள்ளைகள் தவறு செய்வார்கள், இதுன்னு இல்லை. அப்போ அடிக்கிறது ஒரு குச்சியை வச்சு கையை நீட்ட சொல்லி அடிக்கணும், இல்லைன்னா இடுப்புகளில் அடிக்கணும், உடம்புல அடிக்கக்கூடாது, தலையில் அடிச்சிடக்கூடாது, கால்ட்டோ கையிட்டோ பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. எங்கேயாவது வறுமை விழுந்து விடும். உள்வறுமை இருந்து பின்னால் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீண்ட வியாதிகள் பிரச்சனைகள் உண்டாகும். அப்புறம் சரியான வைத்தியம் கண்டுபிடிச்சி வறுமை விழுந்துருச்சுன்னு கண்டு அப்புறம் வறுமத்தை எடுக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க, தடவாங்க, பெரிய தொந்தரவாக்கும். நம்ம வீட்டம்மாவும் அட்டளை உண்டு பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு. அவள் அடித்தானா எனக்கு தெரியாமல் தான் அடிப்பான், நான் இல்லாத வேலையில். ஏன்னா எது சரி எது சரியில்லைன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த பிரகாரம் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி உபதேசம் பண்ணி அடித்தாலும் உடனே கொஞ்சம் நேரத்துக்குள்ள கூப்பிட்டு தடை விட்டு இது பண்ணி அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு ஊற்றி சொல்லியிருந்தா பிள்ளைகள் அதை விட்டுருவாங்க.
தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாகுது. அதனால் நமக்கு கீழ்ப்பட்டவர்கள், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நம்மால் ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள், அதாவது நம்ம எதுக்க மாட்டார்கள், அதனால் அவர்கள் அடிக்கக்கூடாது. நம்ம எதிரி அடக்க உங்களுக்கு அப்படி சிலர்கள் மனைவிமார் அடிச்சது பெரிய தாதாகிரித்தனம் வீட்டில் பண்ணுவாங்க. வெளியே கண்டால் எல்லாருக்கும் பயந்து கும்பிட்டு எடுத்து நடத்தும் போவாங்க. ஒரு ரவுடியோ தெருவில் போகிறான், அவனை போய் நீங்கள் அடிங்க, அப்போ அவன் முதுவல் சரியாக வச்சு விடுவான். நாங்களாம் ரவுடிகள்லாம் அடக்கணும்னு எண்ணம் உள்ளவர்களாக இருந்து ரவுடிகளை அடிக்கிறதோ ஏதாவது துஷ்டனம் பண்ணவர்களை அடக்கிறதோ இந்த வேலையாக செய்துக்கிட்டு இருந்தது. கர்த்தர் ரட்சித்ததுனால தப்பிச்சுக்கிட்டோம். இல்லைன்னா மாமியா வீட்டுக்கு போகிறதும் வர்றதும் பார்த்தா நம்ம வாழ்க்கை இருந்திருக்கும். மாமியா வீடுன்னா இது ஜெயிலு தான் மாமியா வீடு. ஜெபம் பண்ணுங்க, தேவனை சோத்துறீங்க, கர்த்தருடைய மனதை மாற்றி அவர்களை நல்லவர்களாக ஆக்குவார்கள். பிள்ளைகளுக்காக எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுகிறார்கள் கருத்தான்னு சொல்லி தெரியல. யோபு தினந்தோறும், அதாவது 3 குமார்த்திகள் 7 குமாரர்கள் அப்படின்னால ஒவ்வொரு வீட்டிலையும் தங்களுடைய தங்கச்சிமார்களை வரவழைச்சி அவர்கள் விருந்து கொண்டாடுறது, இன்னும் நண்பர். அப்போது அதிகாலை எழும்பி தமிழ் பிள்ளைகள் ஏதாவது சிந்தனையினாவது தேவன் குரம் பாவம் செய்வார்களை எல்லாம் சர்வங்க தனி பலி அவர்களுடைய எண்ணிக்கைக்கு தக்க விட்டு தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வார். தினந்தோறும் இப்படி செய்தார் என்று யோபின் புத்தகம் 1 அதிகாரத்தில் இருக்க. தினந்தோறும் இப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அதிகாலை ஜெபத்தில் உங்களுடைய குடும்பத்திற்காக பிள்ளைகளாக ஜெபிக்கிறதுக்கோ, அதாவது ஜெபத்திற்கு நிறைய ஆதாரங்களை நான் சொல்ல முடியும். ஆனால் இது பெரிய ஒரு பட்டியலாக ஜெபத்தை பற்றி இருக்கிறதுனால அவ்வப்பொழுது ஒரு கருத்தை சொல்லுவேன், இன்னொரு வேளை இன்னொரு கருத்தை சொல்லுவேன். அப்படி தான் செய்ய முடியும். என்றால் ஜெபத்தை பற்றி சில சப்ஜெக்டை பற்றி ஒரே பிரசங்கத்தில் நிறைவேற்ற முடியாது. வசனம் 6 யாராவது வாசிங்க. ஒரு நாள் வசனம் 5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இரக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது தங்களுடைய 3 சகோதரிகளை அழைத்து அவர்களுடைய வீட்டில் ஒவ்வொருவரும் மாற்றி மாற்றி வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் அவர்கள் சேர்ந்து உண்பார்கள், விருந்து உண்பார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்றால் 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் வசனம் 2. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நாளில் அவனவன் தந்தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரர்களையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி அவர்களுக்காக பலி செலுத்துவார். ஒருவேளை தங்களுடைய இருதயத்தில் வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க என்று சொல்லி இப்படி செய்வார்னு இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகாலை ஜெபத்தில் நீங்கள் ஜெபம் வேணும், உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். நான் அப்படி ஜெபிக்கிறது சில வேளை ஆவியானவர் பர்டிகுலராக பெட்டிக்காக பெட்டிக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் குழந்தை பேர் உண்டாயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஜெபம் என்று சொல்லி சொல்கிறதுல நிறைய பட்டியல் இருக்குது. இப்போ நம்ம துதிக்கு வருவோம். துதி நமக்கு மேன்மையானவரை, உயர்ந்தவரை, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை, அல்லது என்ன சொல்வது ஆவிகளின் பிதாவே, ஜோதிகளின் பிதாவே நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய ஆவினாலே மறுபிறப்படை செய்து நம்முடைய பிள்ளைகளாக நம்மை அங்கீகரித்து கொண்டார், இயேசு விசுவாசி ஏற்றுக்கொண்டதினாலே. 5வது, துதிப்பதினாலே சத்துருக்கு விலகி ரட்சிக்கப்படுகிறோம். இதை குறித்து நாம் யோசுவா 6:20 வாசிக்கிறோம். அவர்கள் சுதித்த எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்தது போது அந்த எரிகோனுடைய மதில்கள் இடிந்து விழுந்தது. அவர்கள் உள்ளே பிரவேசித்து அந்த பட்டணத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள், அழித்து என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21 முதல் 26 அங்கே 3 ஜாதிகள் யோசபாத்துக்கு விரோதமாக கூடி வந்து விட்டார்கள். அவர் ஆசாரியோடு ஆலோசனை பண்ணி, அதாவது துதிக்கிற கூட்டத்தை, ஆசாரிகளை எக்காலம் ஊதுகிறதும் சுதிக்கிறதும் பாடுகிற கூட்டத்தை, இது இந்த மிலிட்ரியில் புது அனுபவமாக இருக்குது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ காலங்கள்லாம் அதாவது யுத்தம் என்றால் உடனே பீரங்கிட்டு சுடுறதும், அதாவது துப்பாக்கிட்டதும், குண்டு வீசுகிறதும், இன்னும் பலவிதமான காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் இராணுவ முறையை பாருங்கள். முதலாவது சுதிக்கிற கூட்டத்தை முதல்ல அனுப்பினார். வசனம் 20 யாராவது வாசிங்க. 2 நாளாகவும் 20-21 வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான்.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அம்மோன் போதும். இப்போ 25 வாசிங்க. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு கூடாததா இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். 3 நாள் கொள்ளையிட்டார்கள். அடுத்து பெராக்கா. அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. 4ஆம் நாளில் பெரக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். சரி, இப்போ யுத்தத்திற்கு முன்னாலே ஸ்தோத்திரம் சொல்லி பாட்டு பாடி அந்த அணி அந்த பாடர் குறிப்பு முன்னால போயிட்டு சேனை பின்னால வந்தது. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து அந்த 3 ஜாதிகளையும் அதாவது முறியடித்தார். 3 ராஜாக்களுடைய படையை கர்த்தர் முறியடித்தார். இவர்கள் ஒன்றும் யுத்தமே செய்யவில்லை, தேவனை சுதிக்க தான் செஞ்சார்கள். அப்போது சுதிக்கிறதுனால் இவ்விதமான சம்பவங்கள் வேதம் முழுவதிலையும் காணப்படுகிறது. நீங்கள் தேடி வாசித்துக் கொள்ளுங்கள். 6 துதிப்பதினால் ஆசீர்வாதம் மழை பெய்யும். அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதாந்தத்தை நான் அடிக்கடி படித்து கொண்டிருக்கும்போது ஆங்காங்கு மேகத்தை பற்றியும் மழையை பற்றியும் மேகத்தை பற்றியும் மழையும் பற்றியும் எழுதியிருக்கு. இது ஏன் ஆவியானவர் இதை எழுதியிருக்கிறார்? இது உலகத்தில் நடைபெறுகின்ற கொண்டிருக்கிற சம்பவம், இறைவன் இதை நடப்பிக்கிறார் என்று தெரியும். ஆனால் அதை ஏன் திரும்ப திரும்ப வேதாந்தத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி அதை கவனமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். உபாகமம் 11, 13, 14 ஒரு சில வசனங்களை முதல்ல வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் தேவனுடைய பரிசுத்தம். யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 27, 28. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. 37ஆம் அதிகாரம் 11. அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். சங்கீதம் 77, 17. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. சங்கீதம் 135, 7. எரேமியா 10, 13. நீதிமொழிகள் 8, 28. உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவரருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவாவியானவர் மழையை பற்றி அடிக்கடி எழுதியிருக்கிறார். மழை எப்படி உண்டாகிறது என்று நமக்கு விஞ்ஞான ரீதியாக தெரியும். அதாவது சூரியனுடைய வெக்கையினாலே சூரியன் உதிக்கும் பொழுது சமுத்திரத்திலேயும் குளங்களிலேயும் நீரூற்றுகளிலேயும் நதிகளில் உள்ள தண்ணீர்கள் மேகமாக எழும்பி மேலே போய் அந்த மேகங்கள் கூடும் பொழுது அந்த மேகத்திலே காற்று வீசும் பொழுது இடி மிளம் பொழுது இது அங்கிருந்தும் மழையாய் பொழிகிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அதில் பரிசுத்த ஆவியானவர் அடிக்கடி இதை பற்றி, அதாவது பழைய புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாரு. நாம் வாசிக்கிறோம் ஓசியான் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் பனியை போலவும் மழையை போலவும் இறங்குவார்னு எழுதியிருக்க ஏராளமான வசனங்கள். அதாவது இதை பற்றி எழுதியிருக்கிறது. இதற்கு ஏதோ ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கிறது என்று இவர்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப தேவன் சொன்னார் என்றால் அதில் ஏதோ காரியம் இருக்குது. ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப தேவன் பிரசங்கி சொன்னார் என்றால் அந்த சத்தியத்தை அவர்கள் இன்னும் பற்றி கொள்ளலை. அப்படின்னா அவர்களுக்கு காதில் நுழையவும் இருதயத்தில் பதியும்படியாக பேசு என்று சொல்கிறார் என்று அர்த்தம். ஓசியா 6ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். தேவனுடைய பரிசுத்த நாமம் அவர் மழையைப் போல வருவார், அவர் பனியை போல வருவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது தேசமே மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கவனமாய் பார்க்கும் பொழுது வசனம் 21 முதல், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அதாவது இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கவனமாய் நாம் பார்க்கும் பொழுது, அதாவது முன்மாறி என்றால் விதைக்கிறதுக்கு முன்னாலே, அதை கோதுமை விதைக்கிறதுக்கு முன்பாக பயிரிடுறதுக்கு முன்னாலே மழை பெய்யும், அதில் கோதுமை உண்டாகும். திரும்ப மழை பெய்யலாம், பெய்யாமல் இருக்கலாம். ஆனால் அது விளைச்சலாகிற சமயத்திலே திரும்ப பின்மாறி பெய்யும். அந்த பின்மாரியின் போது அந்த தானியங்கள்லாம் முதிர்ச்சி அடைந்து அறுவடைக்கு ஆயத்தமாகும். அப்படியே பெந்தெகோஸ்தே நாளிலே முன்மாரி பொழிந்தது, பின்மாரி இந்த கடைசி காலத்தில் கண்டிப்பாக பொழியும். முன்மாரியும் பின்மாரியும் பொழிய செய்து கடந்த காலத்திலே இழந்து போன விளைச்சலை, நன்மையை, இதுகளை நான் மறுபடியும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி தேவன் இதிலே சொல்லியிருக்கிறார். இது எழுத்தின் பிரகாரம் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. இது ஆவிக்குரிய காரியமாக தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் நன்றாக அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஸ்துதி நாம் சுதிக்கும் பொழுது அது அணுவாக இந்த நம்முடைய சுதியானது மேகமாக எழும்பி மேலே போகிறது. எந்த அளவுக்கு சுதி சொல்கிறோ அந்த அளவுக்கு மேகம் உண்டாகும், அந்த அளவுக்கு அங்கேருந்து உங்கள் மேலே ஆசீர்வாதம் மழை பொழியும். அதாவது மழை பொழியும், ஆசீர்வாத மழை பொழியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே நீங்கள் சுதிக்க வேண்டும், சோத்திரிக்க வேண்டும், எப்பொழுதும் தேவனுக்கு சுதி செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் சுதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மழை பெய்யும், இல்லைன்றால் மழை பெய்யாது. சகரியா 10:1. பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அதே உன்னுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவர் மழையை உண்டாக்கி அவரவருக்கு பயிர் உண்டாக அவரவர்கள் வயலிலே மழை பெய்ய செய்வார். ஹல்லேலூயா. அதாவது பின்மாரி காலத்துக்கு மழைக்கு வேண்டும், ஆனால் கர்த்தர் முன்மாரியும் பின்மாரியும் சேர்த்தே பொழிய செய்வேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது குமாரனுடைய ஆளுகை இருந்தது. குமாரன் பரலோகத்துக்கு போனவன் பரிசுத்தாவினுடைய ஆளுகையில் தான் உலகம் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்தாவினுடைய கிரியை இல்லாமல் ஒரு மனிதனும் விசுவாசிக்கவும் மனந்திருப்பவும் முடியாது. அதைத்தான் தவறாக சில கிறிஸ்தவர்கள் பிரதமசன்காரர்கள் ஒருவன் விசுவாசி இயேசுத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி அவர்கள் அபிப்பிராயப்படுற அந்த அபிப்பிராயங்கள்லாம் இருக்கட்டும். எபேசியர்கள் யாருக்கு எழுதப்பட்டது? எபேசி சபையை ஸ்தாபித்தது அப்போஸ்தலனாகிய பவுல். அது அப்போஸ்தலனுடைய 19ஆம் அதிகாரத்தில் வார்க்கிறோம். யோவானுடைய சீசர்களை சில கண்டு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு, அப்படி பரிசுத்தாவை என்று ஒன்று இருக்குதாக நாங்கள் கேள்விப்படவில்லை என்று சொன்னார். அப்பொழுது அவர் உபதேசம் கொடுத்து அவர்களுக்கு, அதாவது
மறுபடியும் இயேசு அதான் இயேசுனுடைய பெயரால் அல்லது இயேசுக்கு பதிலாக அந்த ஞானஸ்நானத்தை அவர் கொடுக்கிறார். கொடுத்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஆயுதமானவர்கள் 12 பேராக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் வசனம் 4 அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். அது யோவான் கொடுத்த ஸ்நானம். இப்படி புதிய ஏற்பாட்டின் சபை யுகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின் பிரகாரம் பிதாக்குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்காக ஜெபமணி கைகளை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்தாவிலிருந்து அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 12 பேர்களாய் அவர் இருந்தார்கள். 12 பேர்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம அந்த சபைக்கு இப்போ அவர் தங்கியிருந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தங்கியிருந்து எபேசு சபையை ஸ்தாபிக்கிறார். அந்த சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆகும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அச்சாரத்தை பெற்றீர்கள், முத்திரை போடப்பட்டது, உங்களுக்கு பரிசுத்த ஆவிய முத்திரை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்களுக்கு அது அடையாளம் என்று சொல்கிறார். எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். விசுவாசித்து ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியினுடைய கிரியை கண்டிப்பாக தேவை. ஆனால் அது அபிஷேகம் அல்ல. ஒரு அற்புத அடையாளம் அதிசயம் நடத்துகிறார்கள் என்றால் விசுவாசத்தினால நடத்த முடியும். எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் உண்டு. ஆனால் அது அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் என்று சொல்லுகிறதை பெற்ற பின்பு வேறொரு நிலையை கண்டேன். வேதம் புதிதாக விளங்கிட்டு வேறொரு விதமாக இந்த ஊழியம் செய்யப்பட்டது. கொஞ்ச காலத்துக்கு முன்பாக சபை எழுப்பப்பட்டது. தேவனுடைய பரிசுத்த இப்போ வழியில் ஒருவரோ இருக்கிறான். அவனை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் ஏற்றுக்கொள்ள. இந்த பாரு, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, இந்த வசனத்தின்படி நீ பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்க, அச்சாரப்பட்டிருக்க, அது அவனுக்கு செல்லுமா? விசுவாசிகளான போது வாக்குத்தத்தப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவர் ஸ்தாபித்த சபைக்கு, அவர் அபிஷேகம் நடவித்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறாருங்கிறதை கவனித்தால் எபேசு சபை எழுப்பப்பட்டது அப்போஸ்தலர்களுடைய 19ஆம் அதிகாரம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏற்கனவே அவர் அதான் மிலத்திலிருந்து எபேசில் உள்ள மூப்பர்கள் வரவழைத்து அவர்களை நோக்கி சம்பாசிக்கிறார். என்றால் தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம், தனக்கு முடிவு வரப்போகிறது என்று அவர் அறிந்திருந்தார். வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர்களுடைய 20ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். போதும், சபை மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு தான் சம்பாஷம் பண்ணுகிறார். வசனம் 24-25. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியதை கேட்டவர்களாகி நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனை ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்படைக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது எபேசு ஊழியர்களோடு அப்போஸ்தலன் பேசுகிற காரியமாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருந்தால் பரிசுத்தாய் பெற்றிருந்தால் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைக்காமல் தேவனுடைய ரகசியங்களை எல்லாவற்றையும் அறிவித்தபடினால் உங்களுடைய இரத்தப்படிக்கு நான் நீங்கி சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதாவது வேதத்தை வழங்கி விடுவதில் கிறிஸ்தவர்களில் பெரிய குழப்பம் இருக்கிறது. வேதமல்ல, முதல்ல சபை முன்னாலே வந்தது. சபையின் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், அவர்கள் தான் வேதமாக இருந்தார்கள். வேதம் அப்பொழுது எழுதப்படவில்லை. ஆதி சபைக்கு வேதம் இல்லை. வேதம் என்று இங்கே புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்க எல்லாம் பழைய ஏற்பாட்டை ஆக்கும், புதிய ஏற்பாட்டை இல்லை. வேத வாக்கியங்களாம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக எந்த நற்கரியும் செய்ய தகுதியுடைய உபதேசம் செய்ததும் கடிந்து விடுதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் வேதாகமத்தை அங்கே சொல்லியிருக்கோம், புதிய ஏற்பாட்டை அல்ல.
முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் சரியாக சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்ளணும். யார் யாருக்கு எங்கே இருந்து எழுதுகிறார். அப்போ அவர் ஏற்பட்ட சபைக்கு அவர் அதை எழுதுகிறார். அது பிரதமர்களுக்கு அந்த வெளியே உள்ள பேர் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. பேர் கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு அறிவு இருக்குது. எப்படி என்றால் அவர்கள் சின்ன பிள்ளைகளே ஏதோ ஞானசானம் கொடுக்குறாங்க, ஞானதாயுதம் பண்ண வச்சு, அது பெரிய கூத்து. அவர்களே ரட்சிப்புகளை வழி நடத்துறதுக்கு இவர்கள் பொறுப்பெடுத்து விடுறாங்க, நடத்துறது இல்லை. அந்த தண்டனை இவர்கள் மேலே தான் வரும். அப்புறம் திடப்படுத்தல்னு ஒரு ஆராதனை நடத்துகிறார்கள். கொஞ்சம் பிள்ளைகள் பெரிய. அப்போது அத்தியட்சர் செங்கலோடு வருவார். வந்து நான் என் கைகளை உன் தலைமையில் வைத்தபடினால் இப்பொழுது பரிசுத்தாவியார் உன்னிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆசீர்வதிட்டு போவார். இது பெரிய கூத்தாகும். எப்படி என்றால் அவருக்கும் தெரியும், இந்த பிள்ளைகளுக்கும் தெரியும், ஜனங்களுக்கும் தெரியும், இவர் கை வைக்கிறதுனால பரிசுத்தாவி இறங்குறது இல்லைன்னு சொல்லி. இப்போது அவர்கள் எல்லோரும் வெளியே போய் ஒழிச்சு ஞானசாரம் பெற்றுகிறார்கள், அதாவது அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறார்கள். நான் ஒருத்தோட கோடம்பாக்கத்திற்கு பாம்பேலேருந்து வந்திருந்தேன். என் கூட 2-3 பேர் நானே மார்க்கு இன்னும் யார் இருந்தாருன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே கோடம்பாக்கத்து சிஎஸ்ஐ ஆலயத்தில் போனேன். அத்தியட்சர் லெஸ்லி நியூ பிகின் அங்கே திடப்படாத ஆராதனை நடத்தினார். அப்போது கழிவுபடுறீங்களா, சிஎஸ்ஐ அத்தியட்சராக ஒரு வெள்ளைக்காரர், அவர் பேர் அதாகும் நான் சொன்னது. அப்போது அவர் அங்கே ஜடப்படுத்தலுக்கு வாலிபர்களும் வாலிபர்களும் ஸ்திரீகள்லாம் மண்டையில் ஒரு கூட பூ அவங்க அலங்காரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவர் கை வச்சு ஜெபம் பண்ணுறார். நல்லா தமிழ் பேசுவார். லெஸ்லி நீம்பிகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சிஎஸ்ஐ சபையினுடைய அத்தியட்சராக இருந்தவர். வயசென்று தன்னுடைய நாட்டுக்கு போய் இப்பொழுது நித்திரடைந்து விட்டார். ஆனால் அவரை நேரடியாக எனக்கு தெரியும். நான் எல்லா சபைகளிலும் நடக்கிற இதுகள்லாம் கூத்துக்கள்லாம் பார்க்குறதுக்கு போகிறது. அப்போ எனக்கு ஒரே சிரிப்பு. இந்த பிள்ளைகள் ரசிக்கப்படவில்லை, கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க இல்லை, இவர் கை வச்சனால பரிசுத்தார் வந்துட்டார்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு, சரி இது இந்த கள்ள சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துவே அப்படி இல்லை இப்படின்னு சொன்னால் நீர் உண்மையான இயேசு கிறிஸ்துவா டூப்ளிகேட்டான். ஒவ்வொரு சபையும் ஒரு பைபிள் ஸ்டடி வச்சுக்கிட்டான். அதுக்கு மாறாக இயேசு கிறிஸ்துவே சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்னென்னா அவன் பிழைப்பு போயிடும், அவனுடைய பிரிச்சேஸ் போச்சு, அவனுடைய வருவாய் போச்சு. இப்படி சபைகள் எல்லாம் அதாவது எப்படியோ இருக்குது. இப்போ எல்லாருக்கும் தெரியுது பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெந்தோ சபையில் போய் காத்திருப்பு கூட்டம் நடத்தி அல்லது யார் மூலமாக எங்கேயாவது பெற்றுக்கொள்ளணும்ட்டு பெற்றுட்டு போய் பழைய சபையில் இருக்கிறாங்க. அவங்களும் ரசிக்கப்பட மாட்டாங்க, உருப்பட மாட்டாங்க. கர்த்தர் என்றால் இந்த தேவபக்தி உள்ள இந்த ஜனங்களை விட்டு விலகி உங்களை ரசித்துக்கொள்ள இது மாறுபாடான சந்ததி என்று சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ணார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்னா சுதிக்கிறது. அப்போ சுதிக்கிறதன் மூலமாக என்ன நிகழ்கிறதுங்கிறதை நாம் சகரியாவிலே பார்க்கிறோம். அங்கே நாம் வாசித்தது என்ன என்றால், அதாவது பிற்காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் மின்னலை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். தேவனுடைய பரிசுத்த நாமம். நீங்கள் எந்த அளவு சுதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மேகம் எழும்போம், அந்த அளவுக்கு மேலே இருந்து மழையாய் சொரியும். துதிக்கிறதுக்கு பொதுவாக இந்த ஒரு தத்துவத்தை சொல்லதான் நான் இப்போ திரும்பவும் ஜெபத்தை ஆரம்பித்து துதிக்க வந்திருக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டுபடினால் தேவனுடைய ஊழியர்களோ பிள்ளைகளோ சுதிங்க, கர்த்தரை சுதிங்க, நல்லதுக்கு சுதிங்க, பொல்லாதுக்கு சுதிங்க, நோயாயிட்டு சுதிங்க. உங்களுடைய குழந்தைகள் இறந்து அதான் அருமையாக இறந்து போனாலும் அழகியோடு கூட தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யோபு அப்படி செய்தார். அவருடைய பிள்ளைகளை எல்லாரும் செத்து போய்விட்டார்கள், சொத்துக்கள்லாம் அழிஞ்சு விட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம் என்றார். ஹல்லேலூயா. அவர்தான் தேவ பக்தன். 6 ரூபாய் மொழியிலே ஜானுன்னு ஒரு மனிதன் பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தார். தேவதாச மொழிகார் எனக்கு ஐயா, இப்படி மோசைக்கு ஒரு தீர்க்கதரிசி ஆர்வனை கொடுத்தது போல கர்த்தர் எனக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுத்துறாரு ஜான் சொல்லி நான் உடனே லெட்டர் எழுதுனா, எந்த ஒரு மனிதனுக்கும் தனியாக தீர்க்கதரிசி கிடையாது. அவன் தீர்க்கதரிசி இல்லை, நீர் மோசம் இல்லை, எச்சரிக்கை ஆயிரும். என்ன அசுத்தாவி பிடிச்சிருக்கா அப்படின்னு எழுதினேன். அந்த லெட்டர்கள்லாம் வாங்கணும் பிரதர். அதாவது அது ஒரிஜினல் அவங்ககிட்ட இருக்கட்டும், செரக்ஸுகளை வாங்கணும். கொஞ்ச நாளாச்சு அந்த சான் இருக்கானே, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் தான், அந்த காம்பவுண்டுக்கு அடுத்த வீடு. அவன் மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பைபிளை நெஞ்சில் வச்சு ஜெபம் பண்ணான். பிள்ளை செத்து போச்சு. பைபிளை கிழிச்சி எரிஞ்சிட்டு பின்மாற்றக்காரனாக போயிட்டான். சரிதானே ஐயா நான் சொல்கிறது? அந்த தேவதாச மொழிகாரங்க இல்லை. சிலவர் அதாவது சிலது எனக்கு எழுதுவார்கள், உடனே கிராஸ் பண்ணுவேன். சபைக்கு தான் தீர்க்கதரிசி உண்டு, தனி ஆளுக்கு தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, நானே தீர்க்கதரிசி தான். விளங்குதா? அதாவது திருச்சபையினுடைய ஒழுங்கு எப்படி புதிய ஏற்பாடு பரிசுத்தாவில அமைச்சிருக்கிறாருங்கிறத ஏன்னா அந்த தீர்க்கதரிசி தான் விக்கிரக ஆராதனை செய்தான். கடைசியில் அவன் துன்மார்க்கனாய் போய்விட்டான்.
இப்போவும் சபையில் இல்லை, அவன் சபையில் இல்லைல்ல, இல்லை. தேவனுடைய பரிசுத்தம். அவன் ஜான் தானே அவன் பேர்? ஜான். எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தில், இது பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, சொல்கிறேன் கேளுங்க. ஆறுபடினால் எப்பொழுதும் கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும். நான் செய்கிறது அதுதான். கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார், மனிதன் சுதி செய்கிற இயந்திரமாக அவன் சுதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய ஆவியான ஆட்கொண்டு அவன் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை நடத்துவார். அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். தேவ ரகசியங்களில் சில காரியங்கள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு அதை நான் தெரிவிக்கிறேன். ஜபம் வரலையா, கவலைப்படாங்க. சோத்திரம் 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 மட்டும் கொண்டுங்க. பிதாவையே சோத்திரம் இல்லை, வெறும் சோத்திரம். பிதாவை நோக்கி சோத்தரித்து கொண்டே இருங்க. எதுனா வந்து நான் சுதித்து கொண்டே இருங்க, சோத்தரித்து கொண்டே இருங்க. அதுக்கு சோத்திரம், இது அது தேங்க்ஸ்கிவிங், அது இல்லை. சுதித்து கொண்டே இருங்க, சோத்தரித்து கொண்டே இருங்க. வாசிங்க சங்கீதம் 148 1 முதல். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும். நாம் பார்க்கிற வானவ மண்டங்களே முதலாவது பார்க்கிறது பால்வீதி மண்டபம். இதிலே 10 லட்சம் அதாவது சந்திரங்கள் இருக்கிறார்கள். இந்த பால்வீதி மண்டபத்தை போல 1 லட்சம் அதாவது பால்வீதி மண்டபங்களைப் போல பால்வீதி மண்டபங்கள் மேலே காணப்படுகின்றன. மேலும் ஒரு நட்சத்திரம் இந்த பூமியை காட்டிலும் பல மடங்கு அதிகமானது. சில நட்சத்திரங்கள் சூரியனை விட பெரியதாகும். ஆனால் வெகு தூரத்தில் இருக்கிறதுனால மின்மினி பூச்சி காணப்படுகிறது. சராசரங்களை பற்றிய அறிவை தேவனுடைய மக்கள் பார்க்கும் பொழுது நாம் தேவனை துதிக்காமல் சோத்தரிக்காமல் இருக்க முடியாது. வேத எழுத்தாளர் அதே ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டார். ஆதியாகமம் 1:16 நட்சத்திரங்களையும் உண்டு பண்ணார் என்று. இப்போ பாருங்கள், புதிய புதிய கோள்களை கண்டுபிடிக்கிறான். அந்த காலத்தில் இருந்த தமிழனுக்கு 12 கோள்கள், அதை இந்தியனுக்கு தெரிஞ்சது. அந்த 12 ராசி தான் மனிதன் ஆளுது என்று சொல்லி ஜோசியத்தையும் இதுகளையும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ புதிய புதிய கோள்கள், புதிய புதிய கிரகங்கள் கண்டுபிடிக்கிறார்கள். எந்த நட்சத்திரமோ சந்திரனோ சூரியனோ நம்ம ஆளுகிறது இல்லை. நம்ம மேலே ஆளுகை இறைவரால் உண்டாயிருக்கிறது. நன்மைக்கு எதுவாக நம்மை ஆளுகை செய்கிறார். உலகமாக இருக்கட்டும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பூமியின் குடிகளெல்லாம் அவருக்கு திராக்கோலி படிந்த தூசியை போல் இருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானமண்டலங்களை நோக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரமும் வெவ்வேறு உருவமும் வெவ்வேறு கலரும் உள்ளதாகும். தேவனுடைய பரிசுத்த நாமம் நெப்டியூனுக்கு போக வேண்டும் என்றால் பல வருஷங்கள் ராக்கெட்டில் போனால் தான் அங்கே போய் சேர வேண்டும், வருஷ கணக்காக. அதாவது தேவன் வானமண்டலங்களை அமைத்திருக்கிறதை பற்றிய முழு விவரம் மனிதனுக்கு கிடைக்கலை, கிடைக்க போகிறதில்ல. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்தில் அவர் நடப்பிக்கிற அதிசயம், சமுத்திரத்தில் நீரோட்டங்கள், அதில் நல்ல தண்ணீர் ஓடுகிறது. சில நதிகள் உள்டாவாக ஓடுகிறது. சமுத்திரத்தின் ஆழத்திலே தோட்டங்கள் மாதிரியும் அதாவது நகரம் மாதிரியான அமைப்புகள் காணப்படுகிறது. ஏராளமான செடிகளும் இவைகளும் காணப்படுகிறது. வானத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறது. வானத்தில் இருக்கிற புதிய புதிய காரியங்களை கண்டுபிடிக்கிறார். பூமியை ஆராய்ச்சி பண்ணுகிற பூமியில் இந்த இடத்துல வைரனுக்கு, இந்த இடத்துல பெட்ரோலுக்கு, இந்த இடத்துல இன்னது ஆயில் இருக்கிறது, இந்த இடத்துல அதாவது முத்துக்கள் இருக்கிறது, இந்த இடத்துல வைரம் என்று 2வது கண்டுபிடிக்கிறார்கள்.
என்னிடத்துல கேஸ் இருக்கிறது என்று வேதத்தை ஆராய்ச்சி பண்ணவர்கள் வேதத்தில் உள்ள ரகசியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். ஹல்லேலூயா! தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே மூழ்கிருங்கள், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள். வேத ஆராய்ச்சியின் மூலமாகவும் வெளிப்படுத்தல் மூலமாகவும் தான் ரகசியங்களை அறிய முடியும். வேத ஆராய்ச்சியும் தேவை, வெளிப்படுத்தலும் தேவை. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் சுதிக்கிறீங்களோ, பின்னாரி மழை வேண்டும் என்று சோத்திரம் செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இறங்கி வருவார். முன்மாறியும் பின்மாறியும் இருக்கிறே பிழை செய்வார். நம்முடைய சபையானது ஜபத்தினாலே கட்டப்படுறதாகும். மணிக்கணக்காய் முழங்காலில் நிற்பேன். நான் ஒரு தடவை பம்பாய் இருந்து ட்ரெயின் மார்க்கமாக மெட்ராஸ் வந்தேன். மெட்ராஸ் சபைக்கு எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியல. என் கூட ஏதோ 1-2 பேர் இருந்தார்கள். அநேகமாக மார்க் இருந்திருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அரக்கோணத்துக்கு வந்த பொழுது அரக்கோணத்தில் சில விசுவாசிகள், அப்போ வந்து சபை இல்லை அரக்கோணத்தில், சிலர்கள் என்ன செய்யுங்க, ஒரு வண்டியில் ஏறிக்கொண்டு ஐயா சோத்திரம்னு ஏறிட்டேன். அப்போது அது கறி வண்டியாக்கும். அந்த காலத்தில் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி திருநெல்வேலியில் வந்து இறங்குனா கறி மூட்டு தூக்கின மனுஷன் மாதிரி தான் கீழே இறங்கணும். இங்கேருந்து பம்பாய் போய் இறங்குனா எல்லாம் கறியாக இருக்கும். அதான் புகை வண்டியினுடைய புகை பட்டு கறியாக இருக்கும். அப்போ திருநெல்வேலி வரைக்கும் தான் ட்ரெயின். இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. இப்போ எல்லாமே மின்சார வசதி ஆகிவிட்டது. இப்போ கறி இதெல்லாம் கிடையாது. ஏதோ காட்சிக்காக அந்த இயந்திரங்களை வைத்திருக்கிறார்கள், அதான் இன்ஜினே வைத்திருக்கிறார்கள். அப்போது ஓட மாற்றினேன். அதாவது பழைய முதல்ல போட்டிருந்த ஜிப்பா பைஜாமா கழட்டிட்டு, கழட்டிட்டு இல்லை அன்றாறு கழட்டிட்டு பனியெல்லாம் கழட்டிட்டு வேறு பனியம் போட்டு வேறு ஜிப்பா போட்டு அப்போ முழங்கால அவர் பார்த்துருக்கார். அவர் வந்து மெட்ராஸ் வரைக்கும் வந்தார். மெட்ராஸ் வந்து வழி அனுப்பினார். எனக்கு பேர் மறந்து போச்சு. ஐயா நான் நாளைக்கு ஆராதனைக்கு வர்றேன்னு. அவர் இப்போ சபையில் இருக்காரா இல்லைன்னு தெரியல. என் கால் வந்து பொட்டை கால் மறந்துருக்குது, முழங்கால். அவர் சொல்லியிருக்கார் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட மற்றவங்கிட்ட, பயங்கரமான ஜெப வீர இந்த ஐயா கால் இப்படி மறந்து போய் இப்படி கரண் கட்டி போய் இருக்குது என்று சொல்லி சொன்னதாக. நாங்கள் வந்து ஜபத்தினாலும் தேவனை சுதிக்கிறதினாலும் சபையை கட்டணும். ஹல்லேலூயா! பாஸ்டர் சுந்தரராஜ் ஏசாது நடையா நடந்து ஒளிஞ்சிட்டு ராத்திரி வந்து சில வேளை சாப்பாடு இருக்காது, பொட்டுக்கடலை சாப்பிட்டு கழுங்காப்பி போட்டு குடிச்சிட்டு முழுவதும் தேவனை வள்ளி இல்லை சுதித்து கொண்டு இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டேன். நான் கண்ணால் பார்க்கல, நான் அங்கங்கே நடக்கிற செய்திகளை அறிஞ்சிக்கிட்டே இருப்பேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது தேவனை சுதிங்க, ஜெபிக்கிறதை காட்டிலும் சுதிப்பது நல்லது. நீங்கள் ஜெபம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்ல, சுதித்து கொண்டிருக்கீங்க, சோத்தரிங்க. எல்லா சமயத்திலும் சுதிங்க, நடக்கும் மூலம் வைக்க முடியும். எப்பொழுதும் தேவனை சோத்தரிங்க. நான் எப்பொழுதும் சோத்தரிப்பேன், எப்பொழுதும் ஆவியில் நிறமேன், எப்பொழுதும் பாடுவேன், எப்பொழுதும் அது ஆவியார நடத்துறது. நானாக பாட முடியாது, நீங்களாக பாடிக்கிட முடியாது. காரணம் என்னென்றால் தேவனை உள்ளுக்குள்ளே எப்போது சோத்துக்கொண்டு சில வேளை சத்தமாக வெளியே சோத்துற சத்தம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்கும். ஹல்லேலூயா! உங்களுக்கு மழை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, ஆசீர்வாதம் மழை பொழியும், ஆசீர்வாதம் மழை பொழியும், ஆசீர்வாதம் மழை பொழியும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை சுதிங்க, சோத்தரிங்க. நம்முடைய சபையானது சுதியானது உமக்காக சீயோனிலே அமைந்து காத்திருக்கும். அதாவது சுதிய ஏராளமான ஸ்டாக்கு. ஆக தேவனுக்காக நாம் சுதித்து வைப்போமாக, தேவனை சோத்தரிப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் தேவனை சுதிப்போம், சோத்தரிப்போம். தேவனை சுதிக்கிறவர்களுடைய குணபாவம் வந்து, அதாவது தேவனைப் போல அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். நல்ல எண்ணங்களும் நல்ல காரியங்களும் நல்ல குணபாவங்களும் நல்ல விதமான அதாவது சுபாவமும் உருவாகும். தேவனை சுதிக்கிறதன் மூலமாக கெட்ட சிந்தனைகள் இவைகள் எல்லாம் அவர்கள் தேவனை சுதியாமல் சோத்தரியாமல் இருந்து என்னால் இருதயத்தில் உணர்வுள்ளாகி அவர்கள் சிந்தனைகள் கேட்டு கேடு கெட்டார்கள், பைத்தியக்காரர்களாக ஆனார்கள் என்று ரோமரில் தெளிவாக பரிசுத்தாவினர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கெட்ட சிந்தனை அகற்றுவதற்கும் ஒரு வழி சோத்திரம் செய்து கொண்டிருப்பது. அதாவது சோத்திரம் ஜபத்தை பற்றி வெவ்வேறு சப்ஜெக்டுகள் இருக்கிறது. இவ்வளவு போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாம சோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் எழும்பி, அதாவது கர்த்தர் வெளிப்படுத்த காட்சிய தரிசனங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன்.